Hi friends, welcome to நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது ஒரு கூட ஜாயின் பண்ணேன். இதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 ஒயரு, ஒயிட்டில் 8, ரோஸில் 8, ஒயிட்டில் 8, இங்கே ரோஸில் 8 பிடிச்சிருக்கேன். மொத்தம் 24 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பக்கம் 8 வச்சுட்டேன். இந்த பக்கம் பாருங்க, ஒயிட்டில் 7 தான் வச்சுருக்கேன். சென்டரில் கார்னரில் 8 வச்சுட்டேன். ஆனால் வந்து 24 வைக்கணும். ஒரு வெள்ளை வந்து கம்மியாக வச்சுட்டேன். அதை எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணலாம்? இந்த பக்கம் ஜாயின் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் அதிகமாகிடும், இந்த பக்கம் ஜாயின் பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் அதிகமாக போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒன்றா இந்த இடத்துல நம்ம ஒயர் சேர்த்தி ஆகணும். அது எப்படி சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம். லைட்டாக நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. போதுங்களா? பாருங்க, பக்கத்தில் இருக்கிற இந்த ரோஸ் ஒயரை இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் கார்னரில் ஒயிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா ஒன்றா இந்த கார்னரில் சேர்த்தி ஆகணும், இல்லைன்னா நம்ம அந்த கார்னரில் சேர்த்தி ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா வந்துடும். நான் வந்துட்டு இந்த மாதிரி 10 லைன் போட்டதுக்கப்புறம் கூட நான் வந்துட்டு நாட் சேர்த்தி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இந்த இடத்துல 8 வந்துருச்சுங்களா? ஒன்னா நம்ம இந்த கார்னரில் ஒயர் சேர்த்தி ஆகணும், இல்லைன்னா இந்த கார்னரில் ஒயர் சேர்த்தி ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரோஸ் ஒயரை நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோம். பாருங்க, இந்த ரோஸ் ஒயரை இங்கே பாருங்க பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுத்துட்டு இங்கே பக்கத்தில் வச்சிட்றேன். அப்புறம் ஒயிட் எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நான் 6 லைன் போட்டிருக்கேன். 6 லைன், நான் 1 2 3 4 5 6 7 லைன் போட்டேன். 7 லைன் போட்டதுக்கப்புறம் நான் இப்போதான் பார்த்தேன் இதில் ஒரு ஒயர் மிஸ் பண்ணியிருக்கேன்னு. அதை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, இது மாதிரி சென்டரில் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த வெள்ளையை இப்படி சேர்த்துக்கிங்க. சென்டரில் இருக்கிற ஒயரு கொஞ்சம் இதை லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணுறீங்கன்னா, பாருங்க, இதோ இங்கே பாருங்க, இந்த ஒயர் எடுத்து இப்படி நம்ம மடித்து வச்சுட்டோம்ல. மடித்து வச்சதுக்கப்புறம் இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர் ஒயருக்குள்ளார இந்த ஹோல்குள்ளார விட்டு எடுங்க. இந்த ஒயரை 2ஆக மடிச்சிருக்கோம்ல, ஹோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் அது கரெக்டாக இருக்கும். பாருங்க, நாட் வந்துருச்சு. ஹோல்ட் பண்ணது பாருங்க, இத்திலூண்டு தான் எச்சி இந்த ஆல்ட்டியமாக இருக்குது. அதை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, எவ்வளோ கச்சிதமாக போயிடுச்சு பாருங்க. சரியா போயிடுச்சா? இப்போ நம்ம எப்படி இந்த நாட் போடுறது அப்படின்னு பாருங்க. யோ இங்கே பாருங்க, கிட்டத்தில் வச்சு காமிக்கிறேன். கை மட்டும்தான் தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, இந்த மடிப்பு மேலேயே வச்சு இதை லூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூடைய இப்படி அவுத்து விட்டதை இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஹெச் வந்து கரெக்டாக நிற்கும். அதில் இருந்துட்டு இந்த பிரிச்சு விட்ட அதே ஹெச்சிலேயே தான் நம்ம போட போகிறோம். பாருங்க, இதோ இந்த மாதிரி நாட்ஸ் பாருங்கள், 2 நாட் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 3ஆவது எப்படி போட போகிறோன்னா, இந்த மாதிரி கொஞ்சமே இதை மடிச்சு விட்டுட்டு பாருங்கள், இதோ இந்த இருக்கல்ல இந்த ஒயரு, இதை எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த ஒயர் எடுத்து
இதோ இந்த கார்னரில் இந்த ஹோல்ஸுக்குள்ளார விட்டு எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், இதோட மூணாவது லைனை வச்சு இங்கே பாருங்கள், இதோ இது 4வது லைன் போட போகிறேன். பாருங்க, இது 4வது லைனு போட்டு நல்லா டைட் பண்ணிக்கிங்க நாட்டை. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறத திருப்பிட்டு இங்க பாருங்க, இதோ இந்த மாதிரியே தான், அதே கச்சிலேயே தான் நம்ம போட போறோம். ஈஸியா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம வைக்கிற ஒயரை சென்டர்ல வைக்கணும். மடிச்சு எடுத்து கார்னர்ல வச்சாலும் ஒண்ணுதான். இது நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன், ஆனா 23 தான் வைக்கணும் இந்த கூடைக்கு. நான் வந்துட்டு கொஞ்சம் லென்த் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் சேர்த்தி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி ஃபில் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 நாட்டாச்சுங்களா. இந்த பக்கம் எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 6 7 நாட்டு இருக்குங்களா. இதில் நம்ம பிரிச்சுட்டோம் இல்லையா, அதனால இந்த நாட்டை சென்டர் நாட்டை எடுத்து இந்த மாதிரி ஒயரை ஈவனா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஈவனா ஃபோல்ட் பண்ணிட்டு இதோ இந்த மாதிரி சென்டர்ல ஒரு ஒயர் பிடிச்சி இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டிங்கன்னா பாருங்க, உங்களுக்கு இது ஈவனா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மூடிக்கு விட்டுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் இருக்கும். ஒரு பக்கம் விட்டுட்டு ஒரு பக்கம் தான் போட்டுட்டு போகிறோம். அதனால் இது வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, அது மூடி விட்டுருந்தோம்ல, அதனால் நான் மறந்துட்டேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் போட்டுட்டேன் பாருங்கள். இது 8 இது 8 இது 8 ஆயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச்.